கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு பிரதர் டேனியல் அவர்களை அழைக்கிறோம். ஓகே, ஜபம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்தர், 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 மகா பரிசுத்தராக இரக்கமுள்ள ராஜாவே உமக்கு நன்றி. அப்பா, இந்த 6 நாளும் எங்களை பாதுகாத்து இந்த 7வது நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த 7வது நாளில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விரும்பின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானிக்கக்கூடிய ஒரு அன்பின் நாளை, மனமகிழ்ச்சியான நாளை, சந்தோஷமான நாளை, இரக்கமான நாளை, தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நாளையே கொடுத்திருக்கிறீரா. அது நாள் மட்டுமல்ல, நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து என் பாவத்துக்காக எங்களோடு இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரம். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரம். ஜீவனையே கொடுத்தீரப்பா. நான் உமக்காக நீ செய்த காரியத்திற்காக நான் என்ன செய்கிறேன் என்ற சிந்தனையை செய்து பார்க்கக்கூடிய ஒரு ஆலோசனை கர்த்தராக நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த 7வது நாளில் கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் அப்பா, இந்த லாஸ்ட் ஆஃப் உம்மை தேடுதல் கடைசி, உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது, ஆகையால் கடைசி என்ற உமது வார்த்தை எங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த கடைசி நேரத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நெட் மூலியமாக, ஜூம் மூலியமாக அதற்கு நீ துணையாக நின்று இந்த செய்திகளை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், பலனடைய வேண்டும். உம்முடைய வருகையின் போது நாங்கள் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும், உயிரோடு இருந்தால் உம்மோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. லாஸ்ட் முடிவு, இந்த முடிவு நிகழ்ச்சிகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய முடிவு வரப்போகிறது. ஆகையால் அதற்கு முன்பு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். ஆயத்தப்படுத்த இந்த பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இதற்காக உழைக்கும் ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் பண்படுத்தும் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் பண்படுத்தினால்தான் நாங்கள் பலன் பெற முடியும் அப்பா. நீ பண்படுத்தவில்லை என்றால் எங்களால் பலன் பெற முடியவே முடியாதப்பா. நீர் எங்களோடு துணை இல்லை என்றால் எங்களால் ஒரு காரியம் செய்தால் அது வெற்றி அடையாது என்பது நிச்சயமாக அறிகிறேன். நீர் எங்களோடு இருந்தீரானால் நிச்சயமாக வெற்றி அடைவோம். ஆண்டவரே, எப்படி குயவன் அந்த மண்ணை மிதித்து 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 பண்படுத்தி திரும்பி அந்த மண்ணை எப்படி ஒரு நற்பானையாக உருவாக்குகிறான் அப்பா. அதே போல நீர் எங்களை பண்படுத்தி ஒவ்வொரு சிறு சிறு விஷயம் கூட எங்கள் பாவ செயலுக்கு போகாதபடி கர்த்தாவே, உம்முடைய அன்பினால், இரக்கத்தினால், தயவினால், நற்குணத்தினால், நீடிய பொறுமையினால் நாங்கள் உம்முடைய அன்பை பற்றி கொண்டு வாழக்கூடிய பிள்ளையாக எங்களை பண்படுத்தும் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நாங்கள் உமது வார்த்தைக்கு விரோதமாக போகாதபடி, உமது வார்த்தைக்கு விரோதமாக பேசாதபடி, உமது வார்த்தைக்கு விரோதமாக எங்களுடைய பார்வை பார்க்காதபடி, உமது வார்த்தைக்கு விரோதமாக எங்கள் காதுகள் செவிகள் கேட்காதபடி கர்த்தாவே நீர் எங்களை பண்படுத்தும் ஐயா. ஒவ்வொரு செயலும் நீதி என்ற கட்சியை நாங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். எங்களுக்காக நீ வைத்திருக்கும் அந்த கிரீடத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் தயாராக வேண்டும் அப்பா. அதற்கு எங்களை நீர் பண்படுத்தும் அப்பா, பண்படுத்தும். நீதி உள்ள ராஜாவே, இந்த நேரத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் அப்பா. பேச போகும் மகன், உம்முடைய வார்த்தையை பேச போகும் மகன், உம்முடைய சத்தியத்தை பேச போகும் மகன், அதை நாங்கள் கேட்கும் காதுகள் திறன், ஒவ்வொரு வார்த்தையும் அது உள்ளத்தில் இருந்து எங்களை தயார்படுத்த, கடைசி நேரத்தில் தயார்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, கடைசி நேரம் வரையிலும் போகாமல் இப்பொழுதே நாங்கள் தயாராக எங்களை நீர் பண்படுத்தும் ஐயா. இப்பொழுதுதான் கடைசி நேரம். இன்று இரவு நீர் வருவீரானால் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடைய பிள்ளைகளா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த ஜூம் மீட்டிங்கில் இருக்கிறோம் அப்பா. இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். அவங்களுடைய குடும்பங்கள், செயல்கள், சிந்தனைகள்
எல்லாம் நீர் அவர்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பலப்படுத்த வேண்டும் என்றும் இதற்காக பிரயாசப்பட்டு செயல்படக்கூடிய ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் தொடும் என்றார். ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் தொடும். நீதி என்ற கட்சியை நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள எங்களை, நீதி என்ற வார்த்தையை நாங்கள் விடாதபடி நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களை நீர் பண்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மேய்ப்பரும் இரட்சகராகிய இயேசப்பா கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன். நன்றி பிரதர் டேனியல் அவர்களே. இப்போது சிறப்பு பாடலை கேட்போம். மேடம் கமலாசாமி அவர்கள் நமக்காக பாடுவார்கள். தம்பி, இந்த நல்ல நேரத்தை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பிக்கு அன்னிதா அவங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்துவதாக தெரிந்த பாடல் தான் பாடுறேன். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களை உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாசம் சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதியாவாய் எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்ப தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆமென். தேங்க்யூ தம்பி. நன்றி மேடம் கமலாசாமி அவர்களே இந்த பாடலுக்காக. இன்றைய வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்குள்ள பிரசங்கம் ஒரு ரெக்கார்ட் செய்யப்பட்ட பிரசங்கம். பாஸ்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு அது ரெக்கார்ட் செய்து நமக்கு அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ ரெக்கார்ட் பண்ண பிரசங்கத்தை இப்போது கேட்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காய் அவளோடு கூடி வந்திருக்கிற காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே தொடர்ந்து முத்தூது சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ். இந்த முத்தூதில் நான் ஒவ்வொரு வாரமும் ஆழமான பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போறோம், என்ன தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் என்றால், நியாய தீர்ப்பின் காலத்தில் கல்யாண வஸ்திரம், வெட்டிங் கார்மெண்ட் அட் ஜட்ஜ்மெண்ட் டைம் என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். நமது கவனத்திற்குரிய வேத பகுதி மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 11 14 வரை நாம் வாசிக்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. There is a pre-advent judgment. அது இப்பொழுது பரலோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் போன முறை படித்தோம். நியாய தீர்ப்பு நற்செய்தி என்று நாம் கற்றுக்கொண்டோம். சரிதானே? ஜட்ஜ்மெண்ட் இஸ் a good news. இந்த நியாய தீர்ப்பு நற்செய்தி, நல்ல செய்தி என்றால் அதற்கு நமக்கு நல்ல ஆயத்தம் தேவை. அதை குறித்து தான், அந்த ஆயத்தத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். நம்முடைய கவனத்திற்குரிய அதிகாரம் மத்தேயு 22 அதிகாரம். மத்தேயு 22 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன், நமது தியானத்திற்குரிய பகுதி. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை, கதையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். கதைகள் சொல்ல அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதனாலதான் அவரிடத்துல அநேகர் கூடி வந்தார்கள். குறிப்பாக நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க, ஏசப்பா கதை சொல்லுவாங்க என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 காரணங்களுக்காக கதைகளை சொன்னார். ஒன்று என்னவென்றால், உண்மையை வெளிப்படுத்த, டு ரிவீல் ட்ரூத், உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் உண்மையை விரும்பினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்தினார் கதைகள் வழியாக. 2வது காரணம் எதற்கு என்றால், உண்மையை மறைக்க, டு கன்சீல் ட்ரூத். இயேசுவையும் சத்தியத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் எப்பொழுதுமே கங்கணம் கட்டி கொண்டு இருந்தது. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு உண்மையை மறைத்தார். இப்போ விளங்குது உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் கதைகள் சொன்னார்? உண்மையை வெளிப்படுத்தவும் உண்மையை மறைக்கவும் அவர் கதைகளை சொன்னார். அன்பானவர்களே, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மத்தேயு 22 அதிகாரம் முதல் 14 வசனங்கள் அடிப்படையில் நியாய தீர்ப்பு பற்றிய மறைந்திருக்கும் மகத்துவமான உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு நாம் படிக்கலாம். எங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை, நியாய தீர்ப்புக்கு அடுத்த பாடங்களை நாங்கள் தொடர்ந்து படிக்க போகிறோம். ஆண்டவரே, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கியவரை தொழுது கொள்ளுங்கள் என்று முத்தூதிலே முதல் தூதில் வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் சற்று ஆழமாக, அந்த நியாய தீர்ப்புக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்ற பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். தேவாவியானவர் எங்களோடு இடைப்பட்டு வழி நடத்தி எங்களோடு பேசும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மத்தேயு 22 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதையை பற்றி வாசிக்கிறோம்.
ஒரு ராஜா இருந்தார். ராஜா என்றாலே ஒரு பெரிய பணக்காரர். அந்த ராஜா என்ன செய்தாராம், தன் மகனுக்கு கல்யாணம் ஆயத்தம் பண்ணினார். மத்தேயு 22:2 பாருங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ராஜா என்ன பண்றாரு, அநேகரை தன்னுடைய மகன் கல்யாணத்திற்கு அழைக்கிறார். அப்படி அழைத்து அனுப்பிக்கும்படி, நீங்க எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லும்படி நிறைய வேலைக்காரர்களை அந்த ராஜா அனுப்பினார். இந்த வேலைக்காரர்கள் போய் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வர்றதுக்கு அவர்களுக்கு மனம் இல்லை. அப்ப என்ன செய்கிறார் ராஜா, வேறு சில ஊழியக்காரரை அழைத்து, நீங்க போய் என்ன பண்ணுங்க, எல்லாத்துட்டையும் சொல்லுங்க, விருந்தை ஆயத்தம் பண்ணிவிட்டேன், எருதுகள் கொளுத்த ஜந்துக்கள் எல்லாம் அடிச்சு விருந்து ஆயத்தமா இருக்கிறது, ஆகவே கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஏற்கனவே கூப்பிட்டீங்களோ திரும்ப அவங்களுக்கு போய் சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க ராஜா அனுப்புறார். அப்ப அந்த அழைக்கப்பட்டவர்கள் திரும்பவும் அழைப்பு பெறும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அசட்டை பண்ணிட்டு ஒருத்தன் வயலுக்கு போயிடறான், இன்னொருத்தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ராஜாவுடைய ஊழியக்காரர் எல்லாம் பிடிச்சு அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி அழைக்கப்பட்டவர்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக ராஜா வேலைக்காரரை அனுப்பினாரு. அந்த வேலைக்காரரை அழைக்கப்பட்டவர்கள் பிடித்து அடித்து அவமானப்படுத்தி கொலை செய்கிறார்கள். இந்த ராஜா கேள்விப்பட்டு ராஜாவுக்கு பயங்கர கோபம், மிகுந்த கோபம். நான் இவ்வளவு பேரை அழைத்து அனுப்பினேன், வேலைக்காரங்க அனுப்பின அவங்களையும் அவங்க அடிச்சு கொண்டுறாங்களே சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு, பெரிய சேனையை அனுப்புகிறார். யார் யாரெல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்களை கொலை செய்தார்களோ அவர்களை கொலை செய்து, அந்த கொலைபாதகரை அழித்து அவர்களுடைய பட்டணத்தையும் சுட்டெரிக்கும்படி ராஜா பெரிய சேனையை அனுப்புறார். இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, மறுபடியும் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைக்கிறார். அழைத்து, நீங்க போய் என்ன செய்யுங்க, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு வர்றதுக்கு மனசெல்லாம் போயிடுச்சு, ஆகவே நீங்கள் வழிச்சந்திகளில் தெரு பக்கம்லாம் போங்க, எல்லா தெருக்களையும் போய் உங்க கண்ணில் யார் யாரெல்லாம் தென்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொல்லி ராஜா அனுப்புற. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு போய் வழியில காணப்படுகிற நல்லார் பொல்லார் எல்லாரையும், நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. கல்யாண அந்த விருந்து சாலை அப்படியே நிரம்பி வழிந்தது கூட்டம். இந்த படத்துல பாருங்க, எல்லாம் பயங்கர கூட்டம், விருந்து சாலை நிரம்பி வழிந்தது. அப்ப ராஜா என்ன பண்றாரு, இப்படி வந்திருக்கிற விருந்தாளிகள் எல்லாரையும் பார்ப்பதற்காக ராஜா அந்த விருந்து சாலையிலே உள்ளே நுழைகிறார். அப்படி ஒரு நுழைந்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதன் அங்கே உள்ளே இருந்தான். அப்ப ராஜா அவனை பார்த்து, நண்பனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி இங்கே வந்தாய் அப்படின்னு கேட்கிற. அவன் பார்த்தீங்கன்னா கப்சிப்புன்னு வாய் அடைச்சு போய் திரு திருன்னு முழிக்கிறான். அப்ப ராஜா சொன்னாராம் தன்னோட வேலைக்காரரை நோக்கி, இவனை, இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனை என்ன பண்ணுங்க, கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் அப்படின்னு சொன்னான். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை. இந்த ஓமையை குறித்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வோம். அதில் இருக்கிற ஆவிக்குரிய பாடங்களையும் நாம் ஜெபத்தோடு புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் காணப்பட்ட விலை உயர்ந்த ஒரு வழக்கம், an expensive custom in Jesus time. இயேசு கிறிஸ்து காலத்தில் ஒரு விலை உயர்ந்த வழக்கம் ஒன்று இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு பணக்காரர் அல்லது ஒரு ராஜா தன் மகனுக்கு திருமணம் வைக்கிறார் என்றால் அவர் அழைப்பிதழ் இன்விடேஷன் கார்டு மட்டுமல்ல, கல்யாண வஸ்திரமும் சேர்த்தே அனுப்புவாராம். இந்த காலத்துல எல்லாம் சர்வசாதாரணமா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பி வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சிலர் போடுவாங்க. அநேகர் அதையும் போடுறதே கிடையாது, சும்மா ஏதோ அனுப்பிட்டோம் அப்படின்னு அனுப்பிட்டு சும்மா இருந்துருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அழைப்பிதழும் அனுப்புவார்கள், அதோடு சேர்த்து கல்யாண வஸ்திரமும் புது ட்ரெஸ்ஸும் அனுப்புவாங்க.
அது எவ்வளவு பெரிய செலவுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம். அது எவ்வளவு பெரிய செலவுன்னு யோசித்து பாருங்க. சில நேரத்தில் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் துணிமணி எடுத்து கொடுப்போம். அப்படி இந்த சொந்தக்காரங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கும் பொழுதே பயங்கர செலவாயிரும். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கணும். ராஜான்றதுலாம் நல்ல வசதி இருக்கும். அப்படி அவர் அன்பளிப்பாக கொடுத்ததை அல்லது அனுப்பியதை அழைக்கப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்யணும், அந்த விசேஷ நாள் அன்று அந்த திருமண வைபவத்தன்று அணிந்து வர வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வரணும். இப்படி அந்த திருமண விசேஷத்துல எல்லாரும் வர்றாங்க. ராஜா அப்ப என்ன வழக்கம் வச்சிருக்கிறாரு, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து காலத்துல அழைப்புதல் அனுப்புவாங்க, கூடவே புது ட்ரெஸ் அனுப்புவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினவங்க கல்யாணத்தன்னைக்கு போட்டுட்டு வரணும். அது மட்டுமல்ல, அப்படி வந்திருக்கிறவர்களை அந்த விருந்தாளிகளை ராஜா விருந்து சாலையில் சென்று பார்வையிடுவார். இதெல்லாம் வழக்கம், அந்த காலத்திலிருந்து வழக்கம். சரிங்களா? சரி, இப்பொழுது ராஜா விருந்து சாலைக்குள்ளே வந்த உடனே ஒரு மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதன் அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். இதை பார்த்த உடனே ராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ராஜாவினுடைய எதிர்ச்செயல் எப்படி இருந்தது? இந்த ராஜா அனுப்பி இருக்கிற அந்த கல்யாண வஸ்திரத்தை அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கல்யாண வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க என்ன செய்வாங்க, அந்த திருமணத்தன்று அந்த விசேஷ நாள் அன்று அந்த ஆடையை அணிந்து வருவார்கள். அப்படி அணிந்து வரும் பொழுது அது அந்த ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. ராஜா மதிச்சு இந்த அழைப்புதல் அனுப்பி ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கொண்டு வந்தால் ராஜாவை மதிப்பதற்கு சமம், இல்லை என்றால் ராஜாவை அவமதிப்பதற்கு சமம். அப்படித்தான் ஒருவன் செய்தான். என்ன செய்தான்? ராஜாவுடைய அந்த ட்ரெஸ்ஸை அவன் போடல. அப்ப ராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாருங்க, வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 22:12 வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்களேன், அந்த ராஜா அந்த கல்யாண வஸ்திரம் போடாதவனை பார்த்து சிநேகிதனே, நண்பனே அப்படின்னு கூப்பிடுறார். என்ன அர்த்தம்? அவன் ராஜாவை மதிக்கல, ஆனாலும் ராஜா மதிச்சு சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். பாருங்க, மத்தேயு 26:50 வசனத்துல இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். யாரை பார்த்து இயேசு சொன்னாரு? யூதாசை பார்த்து சொன்னார். தன்னை காட்டி கொடுக்க வந்த, முத்தத்தினாலே காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து இயேசு சொன்னார், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? பாருங்க, அவமதிக்கிறவனும் ராஜாவை அவமதித்த ஒரு மனிதன், துரோகி, இயேசுவை காட்டி கொடுத்த துரோகி, இவர்களும் கூட சிநேகிதர் தான் கடவுளின் பார்வையில. நம்மை அவமதிக்கக்கூடியவர்கள், நமக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு யோசித்து பாரு. நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நாம் மதிப்போமா? அவர்களை சிநேகிதனே என்று நம்மால் அழைக்க முடியுமா? ஆனால் பாருங்க, இந்த ஓமையிலையும் படிக்கிறோம், இயேசுவானவர் நிஜமாகவும் யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய பார்வையில் துரோகம் செய்கிறவர்களை, நம்மை அவமதிக்கிறவர்களை நாம் எப்படி மதிப்போம், எப்படி அவர்கள்ட்ட உறவு வைத்திருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி ராஜா வந்து கேட்கிறார், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? அதாவது அவன் ட்ரெஸ் எதுவும் போடாம வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் ட்ரெஸ் போட்டு தான் வந்திருந்தான். ஆனால் ராஜா அனுப்பியிருந்த ஆடையை, கல்யாண வஸ்திரத்தை அவன் அணியாமல் சாதாரணமாக போடக்கூடிய உடையை அவன் உடுத்தி வந்திருக்கிறான். அவ்வளவுதான். அப்ப ராஜா கேட்ட உடனே அவன் மௌனமாய் பேச முடியாமல் அமர்ந்திருக்கிறான். அப்ப ராஜா அவன் கிட்ட போய் என்ன கேட்டிருப்பாரு? சிநேகிதனே, என்னப்பா ஆச்சு? உனக்கு நான் அனுப்பின பார்சல் வரலையா? பரிசு பட்டாடை உனக்கு கிடைக்கவில்லையா? சரி, ஏன் நீ நான் அனுப்பின ட்ரெஸ்ஸை போடல? வேற ஏதாவது விளக்கம் உன்னிடத்துல இருக்கிறதா?
அப்படின்னு ராஜா கேட்டிருப்பார்ல. ஆனால் இந்த மௌன விருந்தாளி, அவன் மௌன விருந்தாளி தான். மௌன விருந்தாளி அந்த மன்னனை அல்லது அந்த ராஜாவை மதியா விருந்தாளி, மதிக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மௌன விருந்தாளி அவன் செஞ்ச ஒரு தவறான காரியம் என்ன தெரியுமா? அரசனின் ஆடையை அணிய மறுத்து விட்டான். மறந்து விட்டான்னு சொல்ல முடியாது, அவனுக்கு எப்படிங்க மறக்கும்? மறுத்து விட்டான், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஆகவே ராஜா எவ்வளவு மென்மையா டீல் பண்றாரு. சிநேகிதனே அப்படின்னு கேட்கிறார். இந்த ஊமை நமக்கு உணர்த்தும் உண்மைகள் என்னென்ன? இந்த ஊமையில நமக்கு இருக்கிற பாடங்கள் என்னென்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதைகள் சொன்ன காரணம் ஒன்று உண்மையை வெளிப்படுத்துவார், இன்னொன்று உண்மையை மறைப்பார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைத்தும் வெளிப்படுத்திய கதை வழி உண்மைகள் என்னென்ன? இந்த கதையில ஆண்டவர் என்ன மறைக்கிறாரு அல்லது என்னென்ன உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சற்று யோசித்தாக வேண்டும். பாருங்களேன், இந்த ஊமையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற சில உண்மைகள் என்னவென்றால், யூத தேசம் திருமணத்திற்கான அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டது. Salvation was rejected by the Jews. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ரட்சிப்பை புறக்கணிச்சிட்டாங்க, ரட்சகரை புறக்கணித்து விட்டார்கள். இந்த சுவிசேஷத்தை, சத்தியத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு வாஞ்சித்தார். சுவிசேஷமாய் வந்த இயேசுவை யூத தேசம் புறக்கணித்து விட்டது. திருமணத்திற்கான அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டது. சரிங்களா? அதான் மத்திய 22 பார்க்கிறோம். ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்களாம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறைந்தார்கள். சரி, அடுத்த உண்மை என்ன படிக்கிறோம்னா, கொலைபாதகரை அழித்து தன் வேலைக்காரங்களை அனுப்பி இருக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் ஞாபகம் ஊட்டி திருமண விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்வதற்காக. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? வேலைக்காரரை அழிச்சு விட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்ப அந்த கொலைபாதகரை அழிப்பதற்காக ராஜா என்ன செய்யறாரு? சேனைகளை அனுப்பி அந்த பட்டணத்தையும் கொளுத்தி போட்டான்னு பார்த்தோம். அப்ப இந்த பட்டணத்தை ராஜா அழித்தான் என்று பார்க்கிறோமே, அது எதை குறிக்குதுன்னா, எருசலேமுக்கும் அழிவு வரப்போகிறது. சத்தியத்தை உதாசீனப்படுத்தி விட்டு மேசியாவாகிய இயேசுவை புறக்கணித்து விட்ட யூத தேசத்திற்கு, எருசலேமுக்கு அழிவு வரப்போகிறது என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் இந்த கதையின் வழியாக. சரிங்களா? அப்ப ஆண்டவர் சில காரியங்களை மறைச்சு பேசுறாரு, பாத்தீங்களா? அதே சமயத்தில் வெளிப்படுத்தவும் செய்கிறார். மூணாவது உண்மை என்ன அப்படின்னா, அழைப்பை அசட்டை செய்தலே அபாத்திரர் ஆவதற்கான வழியாகும். அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நான் அங்க போறேன் இங்க போறேன்னு போயிட்டாங்க. அழைப்பை அசட்டை செய்வது அபாத்திரர், தகுதியற்றவர்கள் ஆவதற்கான வழியாகும். யோசித்து பாருங்க, நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கிறது? நம்மிடத்துல தகுதி ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கும், தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், சரிதானே, திருமண விருந்தில கலந்து கொள்வதற்கும் நமக்கு எந்த விதத்திலும் தகுதியே கிடையாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. பார்த்தீங்களா? நம்மை நாமே அளந்து பார்த்துக்கிறது, எனக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்குன்னா, எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதே நமது ஒரே தகுதியாகும். பாருங்க, அந்த ராஜா வேலைக்காரர்களை திரும்ப திரும்ப அனுப்புற. கடைசியில வழிச்சந்திகளில் தெருவில் இருக்கக்கூடிய நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜா அனுப்புறாரு. என்ன இதுல நமக்கு இருக்கிற பாடம் அப்படின்னா, சுவிசேஷம் புறஜாதியாருக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. முதல்ல யூதர்களுக்கு,
ஆண்டவர் அந்த காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க முதல்ல போய் சத்தியம் சொல்லுங்கன்னு சொன்னார். மத்திய 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தின பொழுது நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் அழைப்பு, சத்தியம் போகணும், புறஜாதிகளுக்கும் சத்தியம் போகும் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை ஆண்டு இந்த ஊமையிலே அழகா அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், அவங்க போய் என்ன பண்ணாங்க? வேலைக்காரர்கள் நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிரம்பியது அப்படின்னு படிக்கிறோம். அப்ப பாருங்க, நல்லார் பொல்லார் அப்படின்னு 2 பிரிவு இருக்கிறதா அப்படின்னா அப்படி 2 பிரிவு கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. சொல்ல போனால் எல்லாருமே பொல்லார் தான், எல்லாருமே கெட்டவங்க தான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நோ நாட் ஒன். ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க, அப்படித்தான் இருக்கும். there is no righteous, no not one. ஒருத்தன் கூட கிடையாது. அப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மத்த 22ல நல்லார் பொல்லார்னு படிக்கிறோம். அப்ப நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா பைபிள் சொல்லுது எல்லாருமே கெட்டவங்க தான். எப்படி அப்படின்னா பாருங்களேன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு அழகான வாசகம், கிரைஸ்ட்ஸ் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் என்ற புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். The man who came to the feast without a wedding garment represents the condition of many in our world today. அந்த கல்யாண விருந்தில் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் வந்திருந்தானே, அவன் யாரை பிரதிபலிக்கிறான் என்றால் இன்னைக்கு உலகத்தில் அநேகருடைய நிலைமையை அவன் சுட்டி காட்டுகிறான். They profess to be Christians and lay claim to the blessings and privileges of the gospel. அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் உரிமை பாராட்டுகிறார்கள். Yet they feel no need of a transformation of character. நாங்க கிறிஸ்தவங்க தான் சொல்லிக்கிறவங்க குண மாற்றத்தின் அவசியத்தை உணர்வதே இல்லை. They have never felt true repentance for sin. பாவத்தை குறித்து உண்மையான மனம் திரும்புதல் அவசியம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. They do not realize their need of Christ or exercise faith in him. கிறிஸ்து எவ்வளவு தங்களுக்கு தேவை என்பதை உணர்வதில்லை. அவரில் எவ்வளவு விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் உணர்வதில்லை. They have not overcome their hereditary or cultivated tendencies to wrongdoing. அவர்கள் தங்களுக்கு வழி வழியாக வந்திருக்கிற தவறு செய்கிற மனப்பான்மையும் அல்லது அவர்கள் வளர்த்து கொண்ட தவறு செய்கிற மனப்பான்மையும் அவர்கள் ஜெயிக்கவில்லை. Yet they think that they are good enough in themselves and they rest upon their own merits instead of trusting in Christ. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்களா, நாங்க நல்லவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புவது கிடையாது. எங்களுடைய புண்ணியங்கள், எங்கிட்ட இருக்கிற நல்ல காரியம், எங்கிட்ட இருக்கிற புண்ணியமே போதும் அப்படின்னு தேவனை அவர்கள் நம்புவதில்லை. Hearers of the word, they come to the banquet, but they have not put on the robe of Christ's righteousness. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், விருந்து சாலைக்கு வரவும் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவின் நீதி என்னும் வஸ்திரத்தை தரித்து கொள்ளவில்லை அப்படின்னு படிக்கிறோம். என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத நபர் யாரை குறிக்கிறாருன்னா, இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ உலகத்துல. எல்லாரும் இயேசுவை நம்புறோம், நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம், நாங்களும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம், பைபிள் வச்சிருக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்கள்ட்ட குணமாற்றம் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் இயேசுவை நம்புவது கிடையாது. தங்களை தாங்களே நம்பிக்கிறாங்க, தங்களை ரொம்ப நல்லவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்களும் ஆலயத்துக்கு வருவாங்க, அவங்களும் பிரசங்கெல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? ஆனால் அவர்களிடத்தில் கிறிஸ்துவின் நீதி என்ற அந்த கல்யாண வஸ்திரம் இல்லை அப்படின்னு கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் இயேசுவின் ஓமைகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்லார் பொல்லார் இருக்காங்களா அப்படின்னா எல்லாருமே பொல்லார் தான். There are bad people who know they are bad. They are bad people who think they are good. Actually, there are bad people who know they are bad
there are bad people who think they are good. அதாவது தாங்கள் பொல்லார் என்று அறிந்த பொல்லாரும் உண்டு, தங்களை நல்லார் என நினைக்கும் பொல்லாரும் உண்டு. புரியுற மாதிரி சொல்றேனே. நான் கெட்டவன் தான் நினைக்கிற கெட்டவனும் இருக்கிறான். தன்னை நல்லவனாக நினைக்கிற கெட்டவனும் இருக்கிறான். அதான் அர்த்தம். சரிங்களா? There are bad people who know they are bad. There are bad people who think they are good. சரிங்களா? அப்பதிலிருந்து என்ன தெரியுது? யாருமே நல்லவங்க கிடையாது. நல்லவங்க நம்ம நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்முடைய இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓமையில நம்ம கிடைக்கிற ஒரு பாடம், நம்ம எல்லாருமே கெட்டவன். எல்லாருக்கும் அழைப்பு பரலோகம் கொடுக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பை பரலோகம் எல்லாருக்குமே தருகிறது. அப்ப நீங்களும் நானும் எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனிடமிருந்து பிரிந்தே பிறந்தவர்கள் நாம். we are born separated from God. தேவனிடமிருந்து பிரிந்தே பிறந்த பாவம் செய்யும் இயல்பே உடைய நமக்கும் அழைப்பு உண்டு. பாத்தீங்களா? அப்ப எல்லாருக்கும் அழைப்பு, யாருக்குமே அழைப்பு ஆண்டவர். அந்த ராஜா தடுத்தாரு, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். யாருக்குமே அழைப்பு அவர் தடுக்கல. அப்ப ஆட்டுக்குட்டி ஆனவரின் கல்யாண விருந்து அனைவருக்கும் பொதுவானது என்ற உண்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த உண்மையில நமக்கு அடங்கியிருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, நீதிமானாகுதல், ஜஸ்டிபிகேஷன் என்னும் மாபெரும் சத்தியம் இதில் அடங்கி உள்ளது. எவரையும் மன்னிக்கும் உரிமையை இயேசு சிலுவையில் பெற்றார். அவர் சிலுவையில் மரித்ததுனால எல்லாரையும் மன்னிப்பதற்கு அவர் உரிமை பெற்றிருக்கிறார். மனுக்குலத்தை மன்னிக்கவும் ரட்சிக்கவும் உரிமை பெற்றிருக்கிறார். எவருக்கும், ஆகவே எவருக்கும் கல்யாண விருந்தில் இடத்தை அவரே வழங்குகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ரட்சிப்பு. அவர் மூலமாகவே நமக்கு நீதி உண்டாகிறது. அவர் மூலமாகவே பரலோகம் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. சரி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து, மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம்ப் அப்படின்னு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அப்படின்னு வாசித்துட்டு 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அப்படின்னு படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்னு வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி, வசனம் 6ன்னு போட்டிருக்கிறேன், ஆனால் 8ஆம் வசனத்தின்படி பார்த்தால் மெல்லிய வஸ்திரம் என்னது? பரிசுத்தவான்களுடைய நீதிகள், அதாவது நீதியுள்ள செயல்கள். இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்மில் வெளிப்படும் கிறிஸ்துவின் நீதியே. பரிசுத்தவான் நீதி என்றால் நம்மில் வெளிப்படும் கிறிஸ்துவின் நீதியே நம்மை ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு தகுதிப்படுத்தும். 9ஆம் வசனம் பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப யோசித்து பாருங்க. அந்த ஓமையின்படி கல்யாண விருந்து வருகைக்கு முந்தியே பரலோகத்தில் நடக்கும் காரியமாகும். சரிங்களா?
வருகைக்கு முந்தைய சூழலில்தான் அது, அதாவது அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து மத்திய 22ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. நல்லார் பொல்லார் எல்லாருமே உள்ளனர். விருந்தாளிகளை பரிசோதிக்க அல்லது விசாரணை செய்ய ராஜா உள்ளே நுழைகிறார். அதாவது ஆண்டவர் பரலோகத்திலே அவருடைய வருகைக்கு முன்பாக இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்க நுட்ப நியாய விசாரணை, வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ப்ரீ அட்வென்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் நமக்கு தத்ரூபமாக சுட்டி காட்டுகிறது. அப்ப ராஜா எல்லாரையும் பரிசோதித்து பார்க்கிறார். ஒரே ஒரு நபரிடம் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் இல்லை. அன்பானவர்களே, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கல்யாண வஸ்திரம் எதை குறிக்கிறது? ஆரம்பத்தில் சொன்னேன், கல்யாண வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியுள்ள செயல்கள் அப்படின்னு பார்த்தோம் சற்று முன்பாக. நம்மில் வெளிப்படும் கிறிஸ்துவின் நீதி அல்லது பரிசுத்தமாகுதல், இதுதான் கல்யாண வஸ்திரம். சரி, இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. The Lord is our righteousness. அவர் தாங்க நம்முடைய நீதி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெண்வஸ்திரம், சரிங்களா? கல்யாண வஸ்திரம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாராம். அன்பான தேவ ஜனங்களே, பாருங்க, யாருக்கு இந்த கல்யாண வஸ்திரம்? ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த வெண்வஸ்திரம். சரி, ஜெயிக்கிறது நமது செயலா? இப்ப நான் ஜெயிச்சிடுறேன் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லையே. நம்ம எல்லாரும் பொல்லார், நம்ம நீதிமான்களே கிடையாது. அப்போ ஜெயங்கொள்ளுதல் என்பது நானே செய்கிற ஒரு காரியமா என்றால் கிடையாது. அதுவும் கூட கிறிஸ்துவின் செயல்தான், கிறிஸ்துவின் கிரியையே ஆகும். அவரே நம்மிலிருந்து ஜெயம் பெறுகிறார், ஜெயம் பெற செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஜெயிக்க செய்கிறார். ஜெய கிறிஸ்து அவரே நம்மிலிருந்து ஜெயம் பெறுகிறார், நம்ம ஜெயம் பெற செய்கிறார். அப்ப கல்யாண வஸ்திரம் பெற ஜெயம் பெற வேண்டியது அவசியம். அதானே பார்த்தோம் இப்போ, சரிதானே? ஜெயங்குழுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், சரிங்களா? அப்ப பாருங்க, அதுவும் அவராலே தான் ஆகும். அழைப்பை கொடுக்கிறவரும் அவர் தான், கல்யாண வஸ்திரம் கொடுக்கிறதும் அவர் தான். கல்யாண வஸ்திரம் பெற வேண்டும் என்றால் ஜெயம் பெற வேண்டும். அந்த ஜெயத்தை கொடுக்கிறவரும் நமக்குள்ளிருந்து ஜெயம் பெற செய்கிறவரும் அவர் தான். அதற்கு அவர் நம்மில், நாம் அவரில் இருக்க வேண்டும். பாருங்களேன், ஜெயிக்கணும், கல்யாண வஸ்திரத்தை தரிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மில் இருக்க வேண்டும், நாம் அவரில் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் நீதினா என்ன? கிறிஸ்துவானவர் எனக்குள்ள வாசம் பண்ணி அவருடைய குணங்களை எனக்குள்ளாக அவர் வெளிப்படுத்துவார். கிறிஸ்து எனக்குள்ள இருந்து அவர் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் என்பதை அவரே எனக்குள்ள இருந்து வாழ்ந்து காட்டுவார் என் மூலமாக. அதாங்க கிறிஸ்துவின் நீதி. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு? உள்ள விருந்து சாலைக்குள்ள வர்றாரு. ஒரே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்திருக்கிறன்னு கேட்டவொடனே அவனுக்கு வாய் அடைச்சு போச்சு. அப்ப என்ன படிச்சுக்கிறோம்னா, நமக்கு புரியாததை குறித்து தேவன் நம்மிடம் கணக்கு கேட்க மாட்டார். அடுத்த ஸ்லைட்ல பாருங்களேன்.
நமக்கு புரியாததை குறித்து தேவன் நம்மிடம் கணக்கு கேட்க மாட்டார். கல்யாண வஸ்திரத்தின் முக்கியத்துவம் அறிந்திருந்தும் அந்த மனிதன் அதை அசட்டை செய்தான். சரிங்களா? அதனாலதான் அவன் கல்யாண விருந்திலிருந்து அகற்றப்பட்டான். அவனுக்கு தெரியும் இந்த கல்யாண வஸ்திரம் ராஜா அனுப்பியிருக்கிறாரு, கல்யாணத்தன்னைக்கு அதை தன்னுடைய மகன், ராஜாவுடைய மகன் கல்யாணத்தில் அதை அணிந்து செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவன் தெரிந்திருந்தும் அசட்டை செய்தான். கல்யாண வஸ்திரத்தின் முக்கியத்துவம் அறிந்திருந்தும் அவன் அசட்டை செய்தான். பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, நம்ம சத்தியங்களை எவ்வளவா அறிந்திருக்கிறோம், வேதாமத்தை எவ்வளவாக புரிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சத்தியத்தை உதாசீனப்படுத்தி விடுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நாம் சத்தியத்தை உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால் புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம். சரி, கேள்வி, இயேசுவின் சாதனையா எனது சாதனையா? எதனால் எனக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கை, நித்திய ஜீவன் நம்பிக்கை நமக்கு எதனால் உண்டாகிறது? இயேசு எனக்காக செய்ததாலா அல்லது நான் ஜெயங்கொள்ளுகிறேன் என்பதாலா? நாம் தான் ஜெயிக்கவே முடியாதுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? எல்லாரும் பொல்லார், நம்ம எல்லாருமே பொல்லார், நீதிமான்கள் கிடையாது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்போ நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதுவே போதுமானது. அவர் சாதித்ததின் அடிப்படையில் தான், சிலுவையில அவர் நமக்காக என்ன சாதிச்சாரோ அதன் அடிப்படையில் தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கான அழைப்பை இயேசுவே அனைவருக்கும் நமக்கும் கொடுக்கிறார். சரிங்களா? கிறிஸ்து செய்தது தாங்க. அவர் என்ன நமக்காக செய்து முடித்திருக்கிறாரோ அதனாலதான் ரட்சிப்பு, அதனாலதான் நமக்கு நீதி உண்டாகிறது, அதனாலதான் நமக்கு ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்தில பங்கு வரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாகிறது. இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேனே. என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு கல்லூரிக்கு பேராசிரியர்களை, சில ப்ரொஃபஸர்ஸை தெரிந்தெடுக்கணும் கல்லூரியில். ஸோ அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய அனுபவம், பயிற்சியின் அடிப்படையில் அவர்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கல்லூரியில் பேராசிரியர் பணிக்கு சேருவதற்காக அவங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் நேர்காணலுக்கு வந்த எல்லாரும், இன்டர்வியூக்கு வந்த எல்லாருக்கும் டிபி அல்லது COVID-19 டெஸ்ட் எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? டிபி டெஸ்ட்டோ அல்லது COVID-19 டெஸ்ட்டோ ஏன் எடுக்கணும் அப்படின்னா, எவருக்கும் நோய் பரவிவிடக்கூடாது என்பதற்காகவே. யாருக்கும் இந்த நோய் பரவிடக்கூடாது. காலேஜில் இந்த கிருமிகளை எல்லாருக்கும் பரவிவிடக்கூடாது என்பதற்காக இந்த சோதனைகள். ஆனால் யோசித்து பாருங்க, பேராசிரியர் பணிக்கும் மருத்துவ பரிசோதனைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு தொடர்பு இல்லைதான். ஆனால் அதுவும் ஒரு நிபந்தனை. பிரியமானவர்களே, அதுபோலத்தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அல்லது பரலோகம் போக இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதுவே போதும். சரிதானே? ஆனாலும் அண்ட சராசரத்தில் பாவ கிருமிகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காகவே கல்யாண வஸ்திரம் தரித்திருத்தலை அவர் நிபந்தனை ஆக்கியிருக்கிறார். விளக்குது உங்களுக்கு? இந்த உதாரணம் சொன்னேன்ல, கல்லூரியில் பேராசிரியர் வேலைக்கு வர்றவங்க சர்டிஃபிகேட், அனுபவம் இது எல்லாத்தையும் சொன்னால் போதும். ஆனால் அந்த டெஸ்ட் எடுக்கணும். ஏன் அந்த டெஸ்ட் எடுக்கணும்? மற்றவங்களுக்கு நோய் பரவக்கூடாது. அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கா என்ன செஞ்சு முடிச்சாரோ அதுவே எனக்கு போதும். ஆனால் ஏன் கல்யாண வஸ்திரம் அப்படின்னா, பாவ கிருமிகள் நாம் சுமந்து கொண்டு போய் வேறெங்கும் பரப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. இந்த ஊமையில
நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய படிச்சுக்க வேண்டிய ஒரு அழகான பாடம் என்னவென்றால், அழைப்பும் இலவசம், ஆடையும் இலவசம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வர்றார், வந்துட்டு இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு நீங்கள் வர சிலுவையின் மூலமாக நான் ஏற்பாடு செய்துள்ளேன். நீங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில் பங்கு பெறணும் என்பதற்காக உங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் சிலுவையில் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அந்த ஏற்பாட்டின் வழியாக நீங்கள் வரலாம் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் கல்யாண வஸ்திரம் அவசியம். அதை நீங்கள் தான் தயார்படுத்த வேண்டும். அந்த வஸ்திரம் சுத்தமும் வெண்மையுமாக இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நீங்கள் வெளியே விடப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இது சாத்தியமா? வஸ்திரத்தை நாமே தயாரிப்பது சாத்தியமா என்ற கேள்வியை யோசித்து பாரு. அதாவது நீதி நம்மிடம் உண்டா என்றால் நம்மகிட்ட இல்லை, நீதி நம்ம கிட்ட கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விகளை பாருங்க. ஒவ்வொன்றாக சில கேள்விகளை நாம் சிந்திக்கணும். வஸ்திரத்தை நாமே தயாரிப்பது சாத்தியமா? அதாவது நீதி நம்மிடம் உண்டா அப்படின்னா இல்ல. கல்யாண விருந்துக்கான அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவோம். கல்யாண வஸ்திரமும் நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அப்பதான் யோசிப்போம். எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளா கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்குவோம். சரி, கல்யாண வஸ்திரம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? ராஜா கொடுக்கிற கல்யாண வஸ்திரம் அவர் இலவசமா கொடுக்கிறாரு. அவருடைய நீதியை, நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு இலவசமா கொடுக்கிறாரு. இந்த அழைக்கப்பட்டவர்கள் ராஜா எங்களுக்கு ட்ரெஸ் கொடுங்க ட்ரெஸ் கொடுங்க கேட்டாங்களா? ஓமை அப்படி சொல்லல, அந்த ராஜாவே கொடுக்கிற. அன்பானவர்களே, அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பு வருகிறதே, அந்த அழைப்பு இலவசம்தான். அதோடு கூட அந்த சுவிசேஷத்தோடு கூட கிறிஸ்துவின் நீதி என்ற கல்யாண வஸ்திரம், வெண் வஸ்திரம் நமக்கு கிடைக்கிறதே, அதுவும் இலவசம்தான். அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாவிட்டால் ஒரே விளைவு என்ன தெரியுமா? வெளியேற வேண்டியதுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே நற்செய்தி என்ன தெரியுமா? அழைப்பை போலவே ஆடையும் இலவசமே. Invitation as well as the wedding garment, both are free of cost. அழைப்பை போலவே ஆடையும் இலவசமே. அதாவது நீதிமானாகுதலும் இலவசமே, பரிசுத்தமாகுதலும் இலவசமே. Justification is free, sanctification is free. அதாவது நீதிமானாகுதல் என்றால் மன்னிப்பு. ஆண்டவர் மன்னிக்கிறார் பார்த்தீங்களா? அந்த மன்னிப்பும் இலவசம், பாவமன்னிப்பும் இலவசம். பரிசுத்தமாகுதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். நம்மளால முடியுமா கீழ்ப்படிதலான வாழ்க்கை? நம்மளால முடியாது. அதையும் அவர் தான் நம்ம கொடுக்கிறார். கீழ்ப்படிதலும் இலவசமே. அதாவது ஒபீடியன்ஸ், அதை எப்படி சொல்லலாம்னா ஓவர் கமிங், அந்த ஜெயங்கொள்ளுகிறவன் சொன்ன பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 3:5 அந்த ஜெயங்கொள்ளுதல், அதாங்க கீழ்ப்படிதல். அதுவும் இலவசம். கீழ்ப்படிதலும் ஜெயங்கொள்ளுதலும் இலவசமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் எல்லாம் இயேசுவால், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே அப்படின்னு பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா? எல்லாமே இயேசுவால் தாங்க. அழைப்பும் அவரால் தான், ஆடையும் அவரால் தான், நீதிமானாகுதலும் இலவசம் அவரால் தான், பரிசுத்தமாகுதலும் இலவசம் அவரால் தான், மன்னிப்பும் அவரால் தான், கீழ்ப்படிதலும் அல்லது ஜெயங்கொள்ளுதலும் அவரால் தான். ஒரு துளி மன்னிப்பும் ஒரு துளி நீதியும் நம்மால் உருவாக்கவே முடியாது. 2 Corinthians 3:5 பாருங்க. எங்களால் எதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்மகிட்ட என்னங்க தகுதி இருக்கு?
நம்முடைய தகுதியின்மைதான் நம்முடைய தகுதியே. அவர் சஃபிஷியன்சி இஸ் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. we are worthless without Jesus. இயேசு இல்லை என்றால் நமக்கு தகுதியே கிடையாது. இயேசு சொல்லிக்கிறார் யோவான் 15:5, ஜான் 15:5 வாசிக்கிறோம், without me you can do nothing. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியானால் இந்த முத்தூதில் நியாயத்தீர்ப்பின் செய்தி அடங்கி இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பில் நாம் நிற்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண தெரியுமா? இயேசுவிடம் முற்றிலுமாக நம்மை ஒப்படைத்து விட வேண்டும். அப்போ அவருடைய நீதி நம்முடையதாக மாறும். It's not something we achieve. It's something which we receive. அந்த வாக்கியத்தை பாருங்க, அந்த ஆங்கில வாக்கியத்தை பாருங்க, அதை புரிஞ்சுக்கங்க, மனசுல வச்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாசகத்தை வாசிக்கலாமா? By the wedding garment in the parable is represented the pure, spotless character which Christ's true followers will possess. To the church, it is given that she should be arrayed in fine linen, clean and white, not having spot or wrinkle or any such thing. Revelation 19:8, Ephesians 5:27. The fine linen, says the scripture, is the righteousness of saints. Revelation 19:8. It is the righteousness of Christ, his own unblemished character, that through faith is imparted to all who receive him as their personal savior. Christ Object Lessons, page 310. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கல்யாண வஸ்திரம், ஊமையில நாம் பார்க்கிற கல்யாண வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவின் உண்மையான பின்னடியார்கள், சீஷர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தமான கரைதரையற்ற குணத்தை, குணாதிசயத்தை சுட்டி காட்டுகிறது. அப்ப கல்யாண வஸ்திரம் என்ன? அந்த பரிசுத்தமான குணம். திருச்சபைக்கு அந்த மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் வெண்மையான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு தூய்மையான பரிசுத்தமான திருச்சபையாக நாம் உருவாகணும் என்பதான் தேவனுடைய சித்தம். எபேசியர் 5:27 படிக்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரம் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தல் 19:8. பிரியமானவர்களே, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவனுடைய நீதி, அதாவது அவருடைய கரைதரையற்ற குணமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய குணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலேயே நாம் வாழ வேண்டும் என்று பரலோகம் திட்டம் வகுத்திருக்கிறது. பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. அப்ப அந்த கிறிஸ்துவின் நீதியை, அந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் சம்பாதிக்க முடியுமா? நாம் அடைந்து விட முடியுமா? இட்ஸ் நாட் சம்திங் வி அச்சீவ், இட்ஸ் சம்திங் வி ரிசீவ். இந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் அடைகிறோம் அப்படின்னு கிடையாது, விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அந்த வாசகத்தை பாருங்க ஆங்கிலத்தில். இந்த வரியை மனசுல வச்சுக்கோங்க. The righteousness of Christ is not something we achieve, but it's something we receive by faith. கிறிஸ்துவின் நீதி என்பது ஏதோ நாம் அடைந்து விடுகிற ஒரு சாதனை அல்ல, விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்பதைத்தான் முத்தூதிலே நியாய தீர்ப்பின் செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாக, கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே தேவனுடைய மகிமைக்காக வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்மை தத்தம் செய்வோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் படித்த சத்தியத்திற்காக நன்றி. முத்தூது சத்தியத்தை
நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டு வருகிறோம். அந்த அற்புதமான சத்தியத்திற்காக இந்த கடைசி நாட்களிலே உலகமெங்கும் போக வேண்டும் என்று கற்று வைத்திருக்கிற இந்த முக்கியமான முத்தூதை, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதன்படி வாழவும், இதை பிறருக்கு அறிவிக்கவும் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தூது முழுக்க முழுக்க கிறிஸ்துவையே, கிறிஸ்துவின் நீதியை வெளிப்படுத்தி காட்டுகிறது. எங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிற வாழ்வாக மலரட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவரும் பகிர்ந்து கொண்டுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.